ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். நம்ம சேனலை முதல்ல பார்க்க வந்தவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் சொல்லியாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்னைக்கான ரீல்ஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்கு. வாங்க ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து எம்ஜிஆர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். முபாரக் பாய். முபாரக்கா? என் பேர் முபாரக் இல்லப்பா, வேற யாருக்கும் மாத்தி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாய் ஈத் முபாரக் சொன்ன பாய். ஓ, ஈத் முபாரக், ஈத் முபாரக். என்ன பாய் குண்டாத்துன வந்துவா? குண்டானா? எதுக்கு மாப்பி? பாய் ரம்ஜான் பாய் பிரியாணி. மாப்பி பாய், நாங்க ரம்ஜான் அன்னைக்குலாம் பிரியாணி ஆக்கிறது கிடையாது பாய். எங்க வீட்ல இன்னைக்கு சாம்பார் சாதம். சாம்பார் சாதமா? முஸ்லிம் சாம்பார் சாதம் சாப்பிடுவாங்களா? அதுவும் ரம்ஜான் அன்னைக்கா? ஆமா பாய், நாங்க ரம்ஜான் அன்னைக்கு சாம்பார் சாதம் தான் பாய் சாப்பிடுவோம். ரம்ஜானுக்கு மறுநாள் தான் பிரியாணி ஆக்குவோம் பாய். ஓ அப்படியா பாய்? அப்ப நாளைக்கு வந்து நான் பிரியாணி கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ மாப்பி பாய், நாங்க இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்பிடுவோம் பாய். அப்போ இன்னைக்கு பிரியாணி தர முடியாது. ஆமா பாய், முடியாது பாய். ஏன்னா நம்ம கண்டிப்பா பக்ரீத்துக்கு பாப்போம், சரிங்களா? ஓகே பாய். போன பக்ரீத்துக்கும் சொன்னேன். அடுத்தியா மச்சான் இருக்கிறான். சொல்றா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏய், என்னடா ஹிந்தில பேசுற? ஏய் ஹிந்தி இல்லடா, அரபிக்ல சலாம் சொன்னேன். ஓ, அது ஏன்டா சொல்ற? ஏய் ரம்ஜான்டா, பிரியாணி கொடு. ஏய், முஸ்லிம் பசங்கிட்ட போய் கேட்கணும்னா நான் ஹிந்துடா, ஏன்டா கேக்குற? அப்ப நீ முஸ்லிம் இல்லையா? தாடி எல்லாம் வச்சிருந்தா? அடா பாவி, தாடி வச்சிருந்தா முஸ்லிமடா? ஏன்டா வள்ளுவர் கூட தான தாடி வச்சிருந்தாரு, அவர் முஸ்லிம் ஆயிடுவாரா? அவரும் முஸ்லிம் இல்லையா? வள்ளுவர் தானே. மாப்பி, இப்ப புரியுதா வரலாறெல்லாம் எப்படி மாறுதுன்னு? அவன் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்க. ஹச்சி வை போன. ச்சே, வருஷம் கூட இருக்கிறானுங்க, ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் பிரியாணி தராம ஏமாத்திடுறானுங்க. இந்த மாதிரி உங்களையும் வருஷம் ஏமாத்துற ஃப்ரெண்ட டாக் பண்ணுங்க. இந்த வருஷமாச்சும் பிரியாணி குடுறான்னு கேளுங்க. கேட்கறதே இல்லையே. வரதில்ல மச்சான், வரதில்ல. நம்மளே வாங்கி சாப்பிட்டா உண்டு. டீ துளி தானே? ஆமாப்பா. என்னோட கணிப்பு சரியா இருந்தா நான் வைக்கிற ஒரு அடிக்கும் எங்க அம்மா ஒரு பொருள் சொல்லணும். தம்பி, தக்காளி 10 ரூபா, வெங்காயம் 10 ரூபா, பச்சை மிளகா 10 ரூபா, பொட்டுக்கல்ல 10 ரூபா, காஞ்ச மிளகா கொஞ்சம் வாங்கிக்கோ, கடுகு 100, வெந்தயம் 50, பெருங்காயம் பாக்கெட் 1, துணி சோப்பு 1, பேஸ்ட் 1. பாடி ஒரு வழியா எல்லா பொருளும் வாங்கி. யாரு கால் பண்றப்ப? ஹலோ, வாங்கிட்டியாப்பா? மா, நீ சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டமா? தம்பி, அப்படியே கோச்சுக்காம ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டாப்பா. எது? கிளி 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 கோச்சுக்காம ப்ரோ கோபப்படாங்க, உங்களுக்கு புது ஏர்பட்ஸ் கொண்டு வந்துருங்க ப்ரோ. ஜம்முன் இருக்கா? இது உங்களுக்கு தான் தாங்க. போன்றா நல்லா பாட்டு கேட்டு இருந்தான் அவன். நோ, உங்க அப்பா அங்க குச்சிட்டு மூச்சு பச்சு இல்லாம பத்துனுக்குறாரு. எங்கடா? பா எழுந்திருப்பா. பா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா, நான் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடுவேன்ப்பா. பா எழுந்திருப்பா. பா 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 தளபதி சிஎம் ஆயிட்டாருப்பா. பா பா இந்த வாட்டி மேட்ச்ல ஆர்சிபி கப் வாங்கிடுச்சுப்பா. போனா கூட எழுந்திருக்காது. கும்னிரா. பா 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 பாண்டிச்சேரி வேலைக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் சரக்குலாம் தராங்களாப்பா? பா பா சீக்கிரமா போ. பா வாடா சீக்கிரம். பா டேய் குர்ரா. சமடா பயங்கரமா யோசிச்சிருக்கானு சூப்பரா. மச்சான், நான் உனக்கு கேட்டுமாடா? கேளு மச்சான். மச்சான், நீ எனக்கு ஃப்ரெண்டு தான்டா. ஆமாடா, ஃப்ரெண்டு தான்டா. மச்சான், எனக்கோசம் எதோ ஒன்று பண்ணுவதான்டா. நடா மச்சான், இப்படி சொல்லிட்டு உனக்கோசம் என் உயிரே கொடுப்பேன்டா. மச்சான் ப்ளீஸ்ரா மச்சான், என்னை விட்டு போயிடா. உன்னால தானே வாழ்க்கையே வீணா போகுது. உனக்கு உயிரை கூட பண்ணா என்ன விட்டு போயிடலாம். சத்தியமா எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான். கண்டிப்பா எனக்கும் ஒருத்தன் இருக்கான். மச்சான், நான் உனக்கு ரீல்ஸ் அனுப்பிட்டு இருக்கேன், எதுக்குமே ரியாக்ட் பண்ணல?
என்னாச்சு உனக்கு? அதுவா மச்சான், நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் மச்சான். நான் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்டா. ஏன்டா திடீர்னு? அது இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் டைம் போலவே தெரிய மாட்டேதுடா. அதுவும் முக்கியமா இந்த ரீல்ஸ் பக்கம் போனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அசால்ட்டா போயிடுது. எனக்கு இந்த லைஃபே வீணா போறமே தெரியுதுடா. அதனால தான் இனிமே வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர்டா. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு தோணுது. வேற எதுவும் இல்ல? வேற ஒண்ணும் இல்ல மச்சான். அப்ப போன வை. ஒரு வழியா வீட்டுல இருந்து தப்பிச்சான்ப்பா. மச்சான் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணனடா. வாட்ஸ்அப்ல ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன், அதுக்காச்சும் ரியாக்ட் பண்ணு. முதல்ல ஒன்னே பிளாக் பண்றேன்டா. என்ன மச்சான் வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைலே காட்டல? பிளாக் பண்ணிட்டேன்டா. சரி நான் ஜிபேல அனுப்புறேன், பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணு. ஒரு ஆப்ப கூட விட மாட்டான் அப்படியே வச்சு செய்யறான் அவனை. இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஓ மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய், மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிற? கொஞ்சம் சொல்லு பாப்பா. வேண்டாம். அட சும்மா இருப்பா. சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரிய வாங்கி போட்ட. மானத்தை நீ லேடிஸ் லேடிஸ் பொம்பளை கவுட்டி. மா இந்த சிலிண்டர் எங்கம்மா வைக்க? என் தலையில போடு. மா எந்திரிங்கம்மா, தலையில போட சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. மா எந்திரிங்கம்மா, எனக்கு வேற பசிக்குதுமா, எந்திரிங்கம்மா. பசிதான் சாவு. பா எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. இனிமே நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். வேலைக்கு போகாம என்ன புடுங்க போற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். பைக் எத்தனை ஊர் ஊரா சுத்த போறேன். இப்ப என்ன உனக்கு வண்டி எத்தனை ஊர் ஊரா சுத்தணும் அதானே? வா இந்தா இப்ப ஊர் ஊரா சுத்து. இடியாப்போ புட்டி, இடியாப்போ புட்டி, இடியாப்போ புட்டி. புட்டே இடியாப்போ இடியாப்போ. செம சூப்பரா. எது இந்த பிறவியா எடுத்திருக்கோம்? நம்மள ஒரு பிறவிய கூட மதிக்க மாட்டாங்களே. சிக்கன் கிரேவி, தந்தூரி, சூப்புன்னு நம்மள வச்சு செஞ்சுருவாங்க. இந்த பிறவியே வேணாண்டா சாமி. என்ன குட்டி பையன் ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு, அட குட்டி சாத்தானே பாட்டிக்கு அமிச்சா விரல கட்டியா பிசாசு. படிக்க வச்சா வரல பாக்குற. வீட்டுல எதனா ஒண்ணு பண்ணின்னு சாமி மேக்கப் படாது காலி மாதிரி இருக்கு. மச்சான் எமர்ஜென்சிடா, எங்கடா இருக்க? வீட்ல தான்டா இருக்கேன். என்னாச்சு? சீக்கிரம் ஏரியா வந்து வரியா? இந்த மழையிலையா? மச்சான் கொஞ்சம் வாடா, எமர்ஜென்சிடா. சரி வரேன். அப்படியே எமர்ஜென்சி? இப்போ டீ குடிக்காமா? அதான் எமர்ஜென்சி. நம்ம மணல்ல அவன் மூடு பண்ணிட்டான். இதாண்டா உனதாண்டா வச்சு ஓட்டணும். நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? சிஎஸ்கே இல்லைன்னா மும்பை போண்டி நமக்கு வேலையே எடுக்காதுன்னு. நம்மளெல்லாம் பவர் பிளேல ஸ்டேஜை விட்டு கீழே இறவட மாட்டான் அந்த ஹெட் பைய. ஆடுறத பாரு, உட்காந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இல்லையா? பாயங்களாடே இறவிட மாட்டான் அந்த ஹெட் பைய. சத்தியமா அது உண்மைடா. பொல பொலன்னு பொழுதுருவான்டா அவன்.
ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பர் கலெக்ஷனோட அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarat. Bye.